முருங்கைக்காய் இருந்தா இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்களேன், செம்ம டேஸ்டா இருக்குங்க. சாதத்துக்கு பிசைஞ்சும் சாப்பிடலாம், தொட்டுக்கவும் செய்யலாங்க. செய்யறதும் ரொம்ப ஈஸிங்க. நான் இன்னைக்கு 2 பெரிய முருங்கைக்காய் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேங்க. நீங்க வேணும்னா இன்னும் சின்ன சின்னதா கூட வெட்டிக்கலாங்க. ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 5 பல் பூண்டு, ஒரே ஒரு துண்டு இஞ்சி 2ஆ வெட்டி வச்சிருக்கேன். இப்ப இதுல வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு இடிச்சு வச்சிருக்காங்க. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க. ஒரு 4 அல்லது 5 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாமே ஒன்னா சேர்த்து வதக்கிக்கலாம். நீங்க வேணும்னா வெங்காயம் வதக்கிட்டு அப்புறமா தக்காளி வதக்கிக்கோங்க. இப்ப இதெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க முருங்கைக்காயை இது கூட சேர்க்கணும். சேர்த்துட்டு லைட்டா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்ப இதுக்கு தேவையான 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கல்லுப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கலந்துட்டு ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு வச்சிருங்க. ஏன்னா முருங்கைக்காய் வேகணும். நிறைய தண்ணி ஊத்தினா முருங்கைக்காய் ரொம்ப வெந்துரும், பீஸா உடைஞ்சிருங்க. அதனால இப்ப முருங்கைக்காய் வேகிறதுக்குள்ள இப்ப நான் காமிச்சிருக்கிற அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. சும்மா பொரியலுக்கு போடுற அளவுக்கு இருந்தா போதுங்க. கூட ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், நம்ம ஏற்கனவே மிளகாய் தூள் சேர்த்திருக்கோம், நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ காய் வெந்துருச்சு. நம்ம மூடி வச்சு வேக வைக்கும் போது ஒரு 7ல இருந்து 8 நிமிஷம் ஆகுங்க. நடுவுல ஒரு தடவை மட்டும் ஓபன் பண்ணிட்டு கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கணும். முருங்கைக்காய் வெந்திருக்கான்னு பாத்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய், சோம்பு, பச்சை மிளகாய் விழுத இது கூட சேர்த்துக்கலாம். மிக்சி ஜார்ல ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துட்டு இதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் கிரேவி அதிகமா வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் தேங்காய் சேர்த்திக்கோங்க, தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஊத்திக்கோங்க. அவ்வளவுதாங்க. சிம்ல வச்சு இந்த தேங்காய் விழுது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுட்டு இருந்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிரும். கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கிக்க வேண்டியது தாங்க. இது சாதத்தோட தொட்டு சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் கிரேவியா வச்சிட்டீங்க அப்படின்னா சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடறதுக்குமே சூப்பரா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.